உங்களுடைய மேரேஜ் பத்தி சொல்லுங்க. லவ் மேரேஜா, அரேஞ்ச் மேரேஜா? லவ் மேரேஜ் தான். ஓகேங்களா? நான் போட்டோ பார்த்தேன். ஸ்கூல்ல இருந்து ஆமா ஆமா ஸ்கூல்லவா? யா 12th இருந்து ரிலேஷன்ஷிப்ல இருக்கும். ரெண்டு பேருக்குமே பயங்கரமா செட் ஆயிடுச்சு. We cannot live without each other because எனக்கு பெஸ்ட் ஃப்ரெண்ட்னு கேட்டா கூட I have a lot of friends. பட் பெஸ்ட் ஃப்ரெண்ட் பாத்தீங்கன்னா அரவிந்த். அது அப்படியே ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பாவே அது அப்படியே பில்ட் ஆகி ஒரு பாயிண்ட் மேல எங்களுக்கே தெரியாது நாங்க சீரியஸா லவ் பண்றோம்னு எங்களுக்கு தெரியாது. எனக்கு அந்த மாதிரி ரெஸ்ட்ரிக்ஷனே இல்லை ஃப்ரம் மை ஹஸ்பண்ட். ஓகே, பட் எங்கள் அப்பா வந்து ஃபஸ்ட்டு எங்கள் அப்பா சின்ன வயசுல எனக்கு சொன்னது ஒன்றே ஒன்று தான், நோ மீடியா மட்டும் போகக்கூடாது, அது தவிர நீ. அவர் ஃபஸ்ட்லாம் நான் ஃபஸ்ட்டே ஷூட்டிங் போகும்போது நான் அழுதுகிட்டே தான் போனேன். அவர் மேலே இந்த முறைக்கிறாரோ, நான் இவ்வளோ சொல்லியும் நீ போறியா இப்படிதான் இருந்தார். நான் அழுதுகிட்டே நானும் எங்கள் அம்மாவும் கேபில். உங்களோட லவ் ஸ்டோரி சொல்லுங்க. ஸ்கூல் பாதி டியூஷன் பாதி, அவங்களும் கோயட். அப்படின்னா உங்களுக்கு வந்து பாய்ஸ் ஸ்கூலோட கஷ்டங்கள்லாம் தெரிஞ்சிருக்கு. ஆமாம், பாய்ஸ் ஸ்கூலில் எல்லாரும் என்ஜாய் பண்ணுவாங்க. என்ஜாய் இன் த சென்ஸ் பசங்களோட வந்து நம்ம ஒரு வைபாக இருப்போம். அப்போ எங்களுக்கும் வைபெல்லாம் இருந்தது. இது வேற மாதிரி இருக்குங்க, என்னைய பேச விடுங்க. 11th லீவில் தான் நான் வந்து டியூஷன் ஜாயின் பண்ணேன். எனக்கு வந்து டியூஷனில் தான் கோயட். ஸோ வந்து அது சில பேர் வந்து நம்ம பார்ப்போம், ஓகே இவங்க நல்லா இருக்காங்கன்னு தோணும். பட் எனக்கு வந்து அவளை பார்த்த அந்த ஒரு மொமெண்ட்டே வந்து டோட்டலாக டிஃப்ரெண்ட்டாக ஃபீல் ஆயிருந்துச்சு. லைக் மிஸ் பண்ணிடக்கூடாதுன்ட்டு தோணும் பார்த்தீங்களா, அந்த வயசுலேயே எனக்கு தோணுச்சு. பார்க்குறதுக்காக நிறையா பண்ணியிருப்பேன். அந்த டைமில் வந்து இந்த வாட்ச் எல்லாம் நல்லா அந்த கிளாஸ் மெட்டீரியலில் இருக்கும். ஸோ என் ஃப்ரெண்டு கட்டிட்டு வருவான், அவன்கிட்ட வந்து வாங்கி அவங்க அந்த ரோவில் உட்காந்துருப்பாங்க, நான் இந்த ரோவில் உட்காந்துருப்பேன். அந்த வாட்சை கட்டி அப்படி பார்ப்பேன், பார்க்குறாங்களா பார்க்குறப்ப டக்குன்னு பார்ப்பேன். எப்படி ப்ரொப்போஸ் பண்ணீங்க ஃபர்ஸ்ட்டு? ப்ரொப்போஸ் வந்து அந்த டைமில் வந்து ரொம்ப சைல்டிஷாக தான் இருக்கும். நாங்கள் வந்து எஃபியில் தான், ஃபேஸ்புக் அக்கௌண்ட்டை அந்த டைமில் எஃபி தானே ட்ரெண்டு. ஸோ ப்ரொப்போஸ் நான் பண்ணிட்டேன், அவங்க பிளாக் பண்ணிட்டு போயிட்டாங்க பப்ளிக் டைம் அன்னைக்கு. இப்போது கமெண்ட்ஸில் வந்து ஒரு 1000 கமெண்ட்ஸ் வரும். பட் ஒரு கமெண்ட் வந்து ஒரு க்ளோஸ் டு ஹார்ட் வந்து ரொம்ப டச் பண்ணுற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி உங்களுக்கு கமெண்ட் வந்தது? எனக்கு அப்படி எதுவுமே வந்தது இல்லை பெருசாக. எங்கள் அம்மா தான் ஆக்சுவலி மெயினாக கமெண்ட் பண்ணுறது. ஷீ இஸ் மை பிக்கெஸ்ட் ஆடியன்ஸ். அவங்க நல்லா இல்லைனாலும் நல்லா இல்லைன்னுவாங்க, நல்லா இருக்குங்களா. Nehru Group of Institutions, promoters of PK Das, deemed to be university. Mabel, South India's most celebrated women's wear brand. உங்களின் அனைத்து விதமான தலைமுடி மற்றும் சரும பிரச்சனைகளுக்கு அல்டிமேட் சொல்யூஷன் We Care Hair and Skin Clinic. உங்கள் ப்ரொஃபைல் பார்க்கும்போதும் சரி, உங்கள் ப்ரொஃபைல் பார்க்கும்போதும் சரி, ரெண்டு பேருமே மேரேஜ். அதாவது நீங்கள் இல்லை, அதாவது நீங்கள் ஒரு லவ் மேரேஜ், நீங்கள் ஒரு லவ் மேரேஜ். புரிஞ்சுக்கலாம், இல்லை கன்ஃபியூஸ் ஆகிடக்கூடாதுல்ல அப்படிங்கிறத தெளிவாக சொல்கிறேன். உங்களுடைய மேரேஜ் பற்றி சொல்லுங்கள். லவ் மேரேஜா, அரேஞ்ச் மேரேஜா? லவ் மேரேஜ் தான். ஓகேங்களா? நான் போட்டோ பார்த்தேன். ஸ்கூல்லேருந்து ஸ்கூல்லவா? இந்த காலத்துலலாம் 12th இருந்து ரிலேஷன்ஷிப்பில் இருக்கும். லைக் நான் 11th தான் வேற ஒரு ஸ்கூல் ஜாயின் பண்ணேன். அந்த ஸ்கூல்லேருந்து யாரையுமே லவ் பண்ணக்கூடாது, எனக்கு ஃப்ரெண்ட்ஸே இருக்கக்கூடாது அப்படி தான் நினச்சேன். பிகாஸ் நான் வந்து ஃபஸ்ட்டு படித்த ஸ்கூல் நல்லா இருக்கும் பெருசாக, லைக் நிறைய ப்ரைவசி இருக்கும். இந்த ஸ்கூல் கொஞ்சம் ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டு, அப்படி தான் போனேன். ஆனால் எனக்கு இப்போ வரைக்குமே அந்த ஸ்கூல்லேருந்து தான் என்னோடய ஃப்ரெண்ட்ஸும் சரி, லைஃப் பார்ட்னரும் சரி, எல்லாமே எனக்கு அந்த ஸ்கூலில் தான் அமைஞ்சுது. 11th வி நோ ஈச் அதர். அப்புறமா 12th ஒரு செப்டம்பரில் வி ஸ்டார்டட் டேட்டிங். ஆமாம், அப்படி நாங்கள் ரிலேஷன்ஷிப் 12th ஸ்டாண்டர்டில். ஆமாம், நாங்கள் இப்போ வரைக்குமே அதே செட் ஆஃப் கேங், எங்களுக்கு ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸ் அந்த கேங்கோட சுற்றிட்டு அந்த மாதிரி அப்படியே ஜாலியாக. ஓகே, இப்போ வந்து நீங்கள் அப்போ ஸ்கூல்லேருந்து இப்போ வரைக்கும் ரிலேஷன்ஷிப் டேட்டிங் இந்த மாதிரி மேரேஜ் பண்ணிட்டீங்க அப்படிங்கும்போது எந்த ஒரு விஷயம் இப்போ வரைக்கும் நீங்கள் ஸ்ட்ராங்காக மெயின்டைன் பண்ணுறதுனா எப்படி? ஏன்னா இப்போ இருக்கிற ட்ரெண்டில் இருந்தால் ரிலேஷன்ஷிப்லாம் வந்து ஆமாம்மா சிச்சுவேஷன் என்னென்னமோ இருக்குது, வந்து எல்லாம் பிரேக்கப் அப்படி தான் போயிட்டுருக்கு. அப்படிங்கும்போது ஸோ எந்த ஒரு விஷயம் வந்து உங்களை ஸ்ட்ராங்காக? எனக்கு என்னென்னா எங்கள் ரெண்டு பேருக்கும் என்னென்னா அந்த ஒரு ரெண்டு பேருக்குமே பயங்கரமாக செட் ஆகிடுச்சு. ஒரு கம்பானியன்ஷிப் சொல்லுவாங்க இல்லைங்களா, அந்த ஐ டோன்ட் நோ, ரெண்டு பேருக்குமே அது வந்து we cannot live without each other because எனக்கு பெஸ்ட் ஃப்ரெண்டுன்னு கேட்டால் கூட I have a lot of friends. பட் பெஸ்ட் ஃப்ரெண்ட் பார்த்தீங்கன்னா அரவிந்த், his name is அரவிந்த். அவன்கிட்ட தான் எல்லாமே நான் சொல்லுவேன். anything I do, whatever I do, I'll tell him. சேம் திங். அது அப்படியே ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பாகவே அது அப்படியே பில்ட் ஆகி ஒரு பாயிண்ட் மேலே எங்களுக்கே தெரியாது நாங்கள் சீரியஸாக லவ் பண்ணுறோன்னு எங்களுக்கு தெரியாது. ஃபஸ்ட்டு ஜாலியாக அப்படியே ஆரம்பிச்சது தான். பட் ஒரு ஸ்டேஜ் மேலே தான் we knew okay we getting serious into this. கல்யாணம்லாம் நாங்கள் டிஸ்கஸே பண்ண மாட்டோம் முன்னாடிலாம்.
அப்புறமா தான் ஸ்லோலாக ஒரு கொஞ்ச நாளாக அது ரொம்ப சீரியஸ் ஆகும்போது அப்போது எங்களால் இருக்கவே முடியாது வித்தவுட் ஈச் அதர். ஐ ஹாவ் டு கோ ரேண்ட் எவ்ரி திங் அபவுட் ஹிம், அபவுட் எனிதிங். என்னோட டே பற்றி நான் அவன்கிட்ட சொல்லியே ஆகணும், இதெல்லாம் நடந்ததுன்னு பேசிக்கிட்டே இருப்பேன். அந்த மாதிரி அது ஒரு தெரில, அது அப்படியே எங்களுக்கு இதாகிடுச்சு. சேம் செட் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸ் கூட இப்போ நாங்கள் ஊர் சுற்றினோன்னா கூட நாங்கள் எல்லோரும் சேர்ந்து தான் ஊர் சுற்றுவோம். ஸோ அவன் எல்லாமே என்னோட டே இருக்காது, எவ்ரி டே ஐ மீட் ஹிம். அந்த மாதிரி இப்போ நான் காலேஜ் போயிட்டு வரேன்னா ஈவினிங் நான் மீட் பண்ணுவோம் சம்திங். அதான் சொல்கிறேன்ல, அது அப்படியே எங்களுக்கு அது அமைஞ்சிருச்சு. இப்போ இப்போ நார்மலாக நீங்கள் ஐடியில் ஒர்க் பண்ணிவிட்டு அந்த மாதிரினா ஓகே. இப்போ ஒரு மீடியான்னு வரும்போது எல்லாத்துக்கும் ஒரு நெகட்டிவ் ஒப்பீனியன் இருக்குது. மீடியாவாக விமென்க்கெலாம் சேஃப்டி இருக்காது அப்படிலாம் வரும்போது ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்கும். ஸோ எப்படி உங்களை எப்படி எனக்கு அந்த மாதிரி ரெஸ்ட்ரிக்ஷனே இல்லை ஃப்ரம் மை ஹஸ்பண்ட். ஓகே, பட் எங்கள் அப்பா ஃபஸ்ட்டு எங்கள் அப்பா சின்ன வயசில் எனக்கு சொன்னது ஒன்றே ஒன்று தான், நீ என்ன வேணால் பண்ணி இன்ஜினியரிங் முடிச்சுட்டு என்ன அது ஒரு க்ரைட்டீரியா, அது முடிச்சே ஆனோன்னு எங்கள் வீட்டில் ஒரு ரூல், அதை முடிச்சுட்டு நீ என்ன வேணால் பண்ணிக்கோ அப்படின்ட்டாங்க. அப்புறமா பட் நோ மீடியா மட்டும் போகக்கூடாது, அது தவிர நீ என்ன வேணா பண்ணு அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஆனால் எங்கள் அம்மாவுக்கு இதெல்லாம் ரொம்ப இன்ட்ரெஸ்ட் மீடியாலாம். ஓகேங்களா, ஸோ அவங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் அப்படியே எனக்கு இதுதான் அமைஞ்சுது. எண்ட் ஆஃப் தி டே அவர் ஃபஸ்ட்லாம் நான் ஃபஸ்ட்டே ஷூட்டிங் போகும்போது நான் அழுதுகிட்டே தான் போனேன். அவர் என் மேலேருந்து முறைக்கிறாரோ, நான் இவ்வளோ சொல்லியும் நீ போறியா அப்படி தான் இருந்தார். நான் அழுதுகிட்டே நானும் எங்கள் அம்மாவும் கேபில் என்னோட ஃபர்ஸ்ட் டே ஆஃப் ஷூட் தமிழும் சரஸ்வதி பண்ணும்போது என்னோட ஃபர்ஸ்ட் டே ஆஃப் ஷூட் நான் அழுதுகிட்டே நான் ஷூட்டிங் போனேன். இல்லை அப்போ எனக்கு ஃபஸ்ட் டேவே எனக்கு ஒரு பயங்கர இன்டென்ஸான ஒரு சீன். நான் தமிழை ரிஜெக்ட் பண்ணி அங்கே சண்டை போடுறது அந்த மாதிரிலாம் இருந்தது. செம நர்வஸாக இருந்தது, எனக்கு ஒன்றுமே தெரியாது. அப்போவே எனக்கு அப்படியே வந்தது தான் இதுங்களா. ஃபஸ்ட்டு பெரிய பிளாட்ஃபார்மில் நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி. ஆமாம். ஸோ எங்கள் அப்பா மட்டும்தான் இதில் ஒரு ஸ்பெக்டிக்கலாக இருந்தார். பட் லேட்டர் ஆன் டெலிகாஸ்ட் ஆனதுக்கப்புறம் அவர் சில் ஆகிட்டார். பட் ஸ்டில் அப்பப்போ தொல்லை பண்ணுவார், என்ன இது வேலைக்கு போ, வேறு எதாவது பண்ணு, அப்படி தான் சொல்லிட்டு இருப்பார் எங்கள் அப்பா. பட் அரவிந்த், தட் இஸ் மை ஹஸ்பண்ட், பொறுத்த வரைக்கும் he was always being supportive. லைக் ரெஸ்ட்ரிக்டாக அந்த பொசசிவ்னஸ் ஆர் அந்த நீ அது மீடியா அப்படி அந்த மாதிரிலாம் எதுவுமே கிடையாது. இஸ் லைக் வெரி ஓப்பன், நீ என்ன வேணால் பண்ணு, ஐம் தேர், அப்படி தான். நீங்கள் ஏதாவது ஒரு பவுண்டரிஸ் வச்சுருக்கீங்களா? இப்போல்லாம் ஒரு ப்ராஜெக்ட் கமிட் ஆகுனா அந்த ஒரு ஃபார்மில் கிஸ் because எனக்கே I'm not comfortable. I have that criteria. I can do like to a certain level I can do everything. But ஒரு பாயிண்ட் நம்மளுக்கே தெரியும்ல, இதுக்கு மேலே I want to restrict myself. அதெல்லாம் முன்னாடியே சொல்லிடுவீங்க? அது நான் ஃபஸ்ட்டே சொல்லிடுவேன். I can to a certain level, அதுக்கு மேலே I cannot. I'm not comfortable. அவ்வளோதான். உங்களோட லவ் ஸ்டோரி சொல்லுங்கள். நான் ஸ்கூல் பாதி டியூஷன் பாதி. டியூஷனா? பார்த்தீங்களா, டியூஷன் சென்டர்ல நான் படித்தது பாய்ஸ் ஸ்கூல் ப்ரோ. நீங்கள் கோயடா? கோயட் தான். கோயடா, அவங்களும் கோயட். அப்படின்னா உங்களுக்கு பாய்ஸ் ஸ்கூலோட நஷ்டங்கள்லாம் தெரிஞ்சிருக்கு. ஆமாம், பாய்ஸ் ஸ்கூலில் எல்லாரும் என்ஜாய் பண்ணுவாங்க. என்ஜாய் இன் த சென்ஸ் பசங்களோட நம்ம ஒரு வைபாக இருப்போம். ஆமாம், உங்கள் சைடில் உள்ள பிரச்சனை இங்கே இருக்காது, எங்கள் சைடில் உள்ள வைப் அங்கே இருக்காது. அப்போ எங்களுக்கும் வைபெல்லாம் இருந்தது. இது வேற மாதிரி இருக்குங்க, என்னைய பேச விடுங்க. ஸோ நான் சவுத் ஜோனில் படித்தேன், தூத்துக்குடியில் படித்தேன். நான் படித்த ஸ்கூல் பாய்ஸ் ஸ்கூல் ப்ளஸ் அந்த ஊர்லேயே ஒரு ஆங்கிலோ இண்டியன் ஸ்கூல் இருக்கும். அங்கே வெறும் பொண்ணுங்களுக்கு மட்டும்தான். எங்கள் ஸ்கூல் கேர்ள்ஸ் ஸ்கூலுங்களா? ஆமாம், அது கேர்ள்ஸ் ஸ்கூல். ஸோ இங்கே ஒரு ஹைப் இருக்கும், மச்சான் அந்த ஸ்கூல்லலாம் எல்லோரும் அழகாக இருப்பாங்கடா அப்படின்ட்டு. அந்த வயசில் நம்மளுக்கு என்ன தெரியும், நம்ம இப்போ தான் ஒரு மெச்சோர்ட் ஆகி ஒரு ரிலேஷன்ஷிப்னால் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கணும், புரிதல் எல்லாம் அதெல்லாம் இருக்கும். அப்போ எல்லாம் இன்ஃபாக்சுவேஷன் தானே. பட் அப்படி தான் எல்லாருக்குமே இருந்தது, ஒரு ஹைப் இருந்தது. அண்ட் 11th லீவில் தான் நான் டியூஷன் ஜாயின் பண்ணேன். எனக்கு டியூஷனில் தான் கோயட். ஸோ நான் ஏதாவது இன்டரப்ட் பண்ணுவேன். எல்லாம் அந்த டியூஷனில் எல்லா ஸ்கூலில் உள்ள ஸ்டூடெண்ட்ஸுமே வருவாங்க. கிட்டத்தட்ட 3 படம் மாதிரி இருக்கும் நம்மளுக்கு. ஸோ ஃபஸ்ட் டைம் நான் என் ஒய்ஃப் 11th லீவில் அந்த கோச்சிங் சென்டரில் சண்டே அன்னைக்கு பார்த்தேன். நான் ஃபஸ்ட்டு ஒரு டியூஷன், அதாவது ஒரே பில்டிங்கில் 3 டியூஷன் நடக்கும். நான் காலைல என்னதும் முடிச்சு ஆஃப்டர்நூன் டியூஷனுக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். ஃபஸ்ட்டு மொமெண்ட் அவளை எப்படி பார்த்தோன்னு எனக்கு இன்னும் ஞாபகம் இருக்குது. ஸோ அப்படி தான் ஸ்டார்ட் ஆனிச்சு. எப்படி பார்த்தீங்க சொல்லுங்க? அதை விட்டுட்டு எப்படி பார்த்தேன் எப்படின்னா, நான் 2வது மாடியில் இருந்தேன். அவங்க அப்போ தான் அவங்க ஃப்ரெண்டோட பைக்கில் வந்திருந்தாங்க, ரெட் கலர் ஆக்டிவா. சொல்லுங்க. அதான் சில பேர் நம்ம பார்ப்போம், ஓகே இவங்க நல்லா இருக்காங்கன்னு தோணும். பட் எனக்கு அவளை பார்த்த அந்த ஒரு மொமெண்ட்டே டோட்டலாக டிஃப்ரெண்ட்டாக ஃபீல் ஆயிருந்துச்சு. லைக் மிஸ் பண்ணிடக்கூடாதுன்ட்டு தோணும் பார்த்தீங்களா, அந்த வயசுல எனக்கு தோணுச்சு.
ஸோ அப்புறம் வழக்கம் போல தான் நம்ம ட்ரை பண்ணோம். ஒரு பக்கம் வந்து படிக்கவும் செய்யணும். ஏன்னா 12th பப்ளிக் எக்ஸாம். அங்கெல்லாம் எங்கள் வீட்டிலலாம் ஸ்ட்ரிக்டாக இருப்பாங்க. படிப்புன்னு வந்துட்டா ஸ்ட்ரிக்டாக இருப்பாங்க. அண்டு தூத்துக்குடியிலையுமே வந்து ஒரு ஸ்டாண்டர்ட் இருக்கும். படிக்கணும், மார்க் எடுக்கணும் அப்படி. ஸோ வந்து நான் ஒரு பக்கம் வந்து படிக்கிறதுல ஃபோக்கஸ் பண்ணிட்டு தான் இருந்தேன். இன்ஃபேக்ட் நானும் அவளும் கொஞ்சம் கொஞ்சமாக பேச ஆரம்பித்தோம் வச்சோம். 2 பேருக்குமே ஒரு ஹெல்த்தி காம்படிஷன் இருக்கும். யார் நல்லா படித்து டியூஷனில் யார் நல்லா மார்க் வாங்குறாங்க அப்படின்லாம் இருக்கும். ஸோ வந்து எவ்ரிடே வந்து வீக்லி டெஸ்ட் வைப்பாங்க. சண்டேஸில் வந்து நோட்ஸ் இருக்கும். நான் வந்து பாய்ஸ்க்கு வந்து ஃபஸ்ட்டே ஒரு டியூஷன் கிளாஸ் முடிஞ்சிடும். அண்ட் மதியானம் வந்து கேர்ள்ஸும் வருவாங்க வேறு பயாலஜி. மீன் டைம் நான் போய் அவள் நோட்டை செக் பண்ணுவேன். அவள் போன வாரம் எக்ஸாமில் எவ்வளோ மார்க் வாங்கியிருக்கா அந்த மாதிரிலாம் நான் செக் பண்ணி. ஸோ இந்த மாதிரிலாம் போயிட்டு இருந்தது. இப்போ என்ன போட்டி வச்சு இது இவளோட அதிகமாக வாங்கணும் இந்த அப்படின்லாம் மாதிரி லவ் பண்ணா சூப்பரா இருக்குமே. நான்லாம் வந்து அப்படியே ஆப்போசிட். ஸோ இந்த மாதிரிலாம் இருந்தது. அண்ட் ஒரு கட்டத்தில் வந்து பப்ளிக் எக்ஸாம்லாம் வந்தது. அண்ட் அதோட பப்ளிக் எக்ஸாம் முன்னாடியே என்னை அப்ப பிளாக் நீங்க டேட் பண்ண பண்ணிட்டாங்க. ஆரம்பிச்சிட்டீங்களா? ஸ்கூல்ல என்னங்க டேட்டிங், அதான். பேசுறதே அதிசயங்க. அங்கெல்லாம் வந்து பட் 2 பேருக்கும் ஃபீலிங்ஸ் இருக்குன்னு தெரியும். ஃபீலிங்ஸ் இருக்குமானே எனக்கு இருந்தது. பட் அவங்களுக்கு அவங்களுக்கு இருக்கான்னு எனக்கு அந்த பீரியட்ல தெரியாது. ஓகே. ஸோ வந்து அது நல்லா இருந்தது அந்த மூமெண்ட்ஸ்லாம். நீங்கள் சொல்லும் போதே நல்லா இருக்கு, எங்களுக்கு கேட்குறதுக்கு நல்லா இருக்கு. ஸோ நான்லாம் வந்து நிறைய, அதாவது நாங்கள் வந்து ஒரு சைட் ஆஃப் தி காலமில் இருப்போம், பாய்ஸ்லாம் ரோஸில் இருக்கும். அண்ட் நான் வந்து நிறைய அவங்க பார்க்குறதுக்காக நிறைய பண்ணியிருப்பேன். அந்த டைமில் வந்து இந்த வாட்ச் எல்லாம் நல்லா அந்த கிளாஸ் மெட்டீரியலில் இருக்கும். ஸோ என் ஃப்ரெண்டு கட்டிட்டு வருவான். அவன்கிட்ட வந்து வாங்கி அவங்க அந்த ரோவில் உட்காந்துருப்பாங்க, நான் இந்த ரோவில் உட்காந்துருப்பேன். அந்த வாட்சை கட்டி அப்படி பார்ப்பேன். பார்க்குறாங்களா பார்க்குறப்ப டக்குன்னு பார்ப்பேன். இதெல்லாம் கிளாஸ் டியூஷனில் நடந்துகிட்டு இருக்கிறது. பயங்கரமா யோசிச்சிருக்காங்களே. இந்த மாதிரிலாம் பண்ணியிருக்கேன். அண்டு அங்கே கேமரா வேறு இருக்கும் ஆப்போசிட்டில் போர்டுக்கு மேலே. அது நேரம் நான் வந்து டியூஷன் நடத்துகிற சாரோட அவங்க க்ளோஸு. எப்போவுமே என்னையே தான் மானிட்டரே பண்ணிகிட்டு இருப்பாங்க. ஸோ இதெல்லாம் தாண்டியும் நான் பர்ஃபார்ம் பண்ணி ஓகே பண்ணி. எப்படி ப்ரொப்போஸ் பண்ணீங்க ஃபஸ்ட்டு? ப்ரொப்போஸ் வந்து அந்த டைமில் வந்து ரொம்ப சைல்டிஷாக தான் இருக்கும். நாங்கள் வந்து எஃபியில் தான். ஓ, ஃபேஸ்புக் அக்கௌண்ட்டை அந்த டைமில் எஃபி தானே ட்ரெண்டு. ஸோ ப்ரொப்போஸ் நான் பண்ணிட்டேன். அவங்க பிளாக் பண்ணிட்டு போயிட்டாங்க பப்ளிக் டைம் அன்னைக்கு. நான் வந்து ஐயோ அவசரப்பட்டுன்னு சொல்லிட்டோம்மா அப்படின்ட்டு. சரி அப்புறம் வந்து பப்ளிக் எக்ஸாம்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் எல்லாம் 2 பேரும் எக்ஸாம்ஸ்லாம் நல்லா எழுதிட்டு, இதை எதுக்கு சொல்கிறேன்னா, இந்த மாதிரிலாம் லவ் பண்ணிங்கன்னா லவ்வும் பண்ணுங்க ப்ளஸ் ஃபோக்கஸ்டாகவும் இருங்க ஸ்டடீஸில். இந்த மாதிரி மெசேஜ் கொடுக்குறாங்களா? ஆக்டர். ஸோ வந்து அதான் எக்ஸாம் முடிச்சதுக்கப்புறம் திருப்பி ரெஸ்யூம் பண்ணி பேச ஆரம்பித்தோம். அண்டு அப்படியே அவங்களும் மெசேஜ்லாம் தான் பண்ணாங்க. அண்டு ஃபர்தராக முடிவு பண்ணி சென்னை, அவங்க வந்து நாங்கள் தான் தூத்துக்குடியில் படிச்சுக்கிட்டு இருந்தோம். அண்ட் சென்னைக்கு ஷிஃப்ட் ஆனோம். அவங்க ஒரு காலேஜ், நான் ஒரு காலேஜ். அது எப்படி 2 பேரும் ஷிஃப்ட் ஆவீங்க? ஆப்வியஸாக வந்து காலேஜ் படிக்கிறதுக்கு வரதானே செய்வாங்க. ஓகே, நீங்கள் முன்னாடி சொல்லி வச்சிட்டீங்க இந்த காலேஜில் போய் சேர்ந்துடலாம் அப்படியா? அப்படின்னு இல்லை, அது நேச்சுரலாகவே அப்படி அமைஞ்சது. பாதி பிளான்டு பாதி இதாக தான் நடந்தது. ஸோ அதான் சரி அவங்க காலேஜ்லேயும் போய் சேர்ந்துடலான்ட்டு ட்ரை பண்ணேன். ஏன்னா எனக்கு வந்து கோயட் இருந்ததில்லை, பாய்ஸ் ஸ்கூல் தான். அட்லீஸ்ட் அவங்க கூடயாவது நான் வந்து ஒரே கிளாஸில் இருக்கும்னு எனக்கு ரொம்ப ஆசை. ஸோ அதுவும் நடக்கலை, காலேஜ்லேயும் நடக்கலை. பட் அப்படி இப்படின்னு போயிட்டு வந்து இப்போது இங்கே வந்து நிற்கிறேன். ஸோ இதுதான் என் லவ் ஸ்டார்ட் ஆன ட்ராக். ஓகே. இப்போது உங்களுக்கு மேரேஜ் ஆகி எத்தனை வருஷம் ஆகுது? 2 years கம்ப்ளீட் ஆகிடுச்சு. சூப்பர். இப்போ வந்து இத்தனை வருஷமாக ஒரு லவ் பண்ணி அதை மேரேஜ் மெயின்டைன் பண்ணி ஒர்க்கு ஃபேமிலி இதெல்லாம் வந்து எந்த ஒரு விஷயம் அவங்க 2 பேத்துக்கும் இப்போ வரைக்கும் அந்த ஒரு ஸ்ட்ராங்காக பாண்டாக இருக்குன்னு எந்த விஷயம்? ஆப்வியஸாக வந்து அண்டர்ஸ்டாண்டிங் தான். அந்த அண்டர்ஸ்டாண்டிங் எப்படி வரும்னா, இப்போ எப்படின்னு தெரில, எப்போவுமே ஃபஸ்ட்டு வந்து ஒருத்தவங்க பிடிச்சிருக்குன்னா ஒரு ஃப்ரெண்டாக தான் பழகுவேன். அண்டு ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்புங்கிற ஒரு பேஸ் இருந்தால் தான் அந்த அண்டர்ஸ்டாண்டிங்னு வரும். என்னோட பாசிட்டிவ் என்ன நெகட்டிவ் என்னன்னு அவங்களுக்கு தெரியும், அவங்களது என்னென்னு எனக்கு புரிய வரும். சண்டை போட்டாலும் வந்து ஆப்வியஸாக சண்டை வரதான் செய்யும் எல்லாருக்குமே. அடுத்து வந்து நம்ம ரிசால்வ் பண்ணுறோமா, விட்டு கொடுக்குறோமா, அந்த விட்டு கொடுத்தல் தான் வந்து மெயின். 2 பேருக்கிட்டையும் அந்த குவாலிட்டி இருந்ததுன்னா கண்டிப்பாக. இப்போ நீங்கள் ஹீரோ ஆகுறீங்க, நிறைய பெண்கள்கிட்ட ஹீரோயின்ஸ்கிட்டலாம் ரொமான்ஸ் பண்ணுற மாதிரி இருக்கும், ஆக்ட் பண்ண வேண்டியிருக்கும், அவங்க கூட நிறைய நாள் ட்ராவல் ஆகும்போது அவங்களுக்கு ஏதாவது இன்செக்யூர்லாம் ஃபீல் ஆகுமா? இன்செக்யூர் வந்து ஆப்வியஸாக கண்டிப்பாக ஒரு ஹியூமன்னா தான் செய்யும். எனக்குமே வரும் இந்த மாதிரி. அவங்க என் இடத்துல இருந்தாங்கன்னா நான் கண்டிப்பாக இன்செக்யூராக பொசசிவாக தான் ஃபீல் பண்ணுவேன். அண்ட் அதை வந்து நான் எப்படி சப்போர்ட் பண்ணுறேன், இப்போது இந்த மாதிரி வருதுன்னா நான் அப்ஃப்ரண்ட்டாகவே சொல்லிவிடுவேன். இந்த மாதிரி ஒரு சீன் வரும் அண்ட் இதில் வந்து இந்த மாதிரிலாம் பண்ணியிருக்கோம் அப்படின்ட்டு. ஸோ வந்து
முன்னாடி வந்து லவ் பண்ணுற டைமில் வந்து எனக்கு நான் அவங்க வீட்டில் இருப்பாங்க. ஐ மீன் கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னாடி. இப்போ வந்து ஒரே வீட்டில் தானே இருக்கும். ஸோ அப்போ வந்து என்னால் போய் அவளை ரிசால்வ் பண்ண முடியும். பட் டு த எக்ஸ்டென்ட் தான் என்னால் பண்ண, பட் அந்த ஒரு ஃபீலிங் கொஞ்சமாவது இருக்க தான் செய்யும். அதை வந்து நான் எப்படி அவளுக்கு புரிய வைக்கிறேன், அந்த டைமில் அவள் பொசசிவாக இல்லை லோவாக இருக்கிற டைமில் வந்து நான் எப்படி அவளை கன்சோல் பண்ணுறேங்கிறத பொறுத்து தான். 2 பேர் கதையும் சூப்பராக இருக்குங்க. இதை வச்சே ஷார்ட் ஃபிலிம்லாம் எடுக்கலாம். ஓகே. இப்போ 2 பேத்துக்கும் வந்து ஏதாவது ஒரு விஷயம் இருக்கும். இப்போ அழுகிற சீன் வந்து ஐயோ இந்த சீனா அப்படின்ட்டு இருக்கும். சிலது வந்து கொஞ்சம் கஷ்டமாக இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். எந்த சீன் வந்து உங்களுக்கு நடிக்கிறது 2 பேத்துக்கு கஷ்டம்? எனக்கு ஆக்சுவலி பிடிக்கும். ஐ லைக் டு, எனக்கு அந்த பர்ஃபார்மன்ஸ் வந்துச்சு வச்சுக்கோங்களேன், எனக்கு பிடிக்கும். எனக்கு வந்து இதில் வந்து வந்தது, பட் ஐ எக்ஸ்பெக்டட் மோர், ஐ வாண்டட் மோர். ஸோ எனக்கு வந்து அது எனக்கு அந்த மாதிரி சேலஞ்சிங்காக இருந்தால் தான் எனக்கு பிடிக்குமே. என்னோடய ப்ரீவியஸ் சீரியல்லையுமே நிறைய சேலஞ்சிங்காக இருக்கும் எனக்கு. அந்த லைக் அந்த ப்ளே செம்மையாக இருக்கும். அதுலேயுமே ஒரு சைக்கோ மாதிரி தான் நான் பண்ணியிருந்தேன். சரி, ஐ லைக் இட். எனக்கு அழுறதுமே சரி, அந்த அழுது ஒரு கோவமாக ஒரு ப்ளே மாதிரி எனக்கு கொடுப்பாங்க. அதெல்லாம் எனக்கு பிடிக்கும். ஐ லைக் டு பர்ஃபார்ம். என்னைக்காவது வந்து உங்கள் ஹஸ்பண்ட் கிட்ட டப்புன்னு அந்த கேரக்டர் உள்ள வந்து உங்கள் ஹஸ்பண்ட் இது நீ கிடையாது அப்படி சொல்லி பயந்துருக்காரா? இல்லை அப்படிலாம் பண்ணதில்ல. இல்லை அவன் சும்மாவே என்னை வந்து கலாய்ச்சிட்டு தான் இருப்பான். அப்படிலாம் இப்போ இருந்தாலும் இப்போ டிவியில் நம்ம சீரியல் பார்த்து ஹஸ்பண்ட் ஒரு கலாய்ப்பாங்கல்ல, என்னென்ன கலாய்ப்பாரு? அவனை உட்கார்ந்து அந்த சீரியல் பார்க்க வைக்கிறதே எனக்கு ஒரு டாஸ்க்கு. ஓகேங்களா, கஷ்டப்பட்டு உட்காரு. சரி நீ மற்றது கூட பார்க்காத, என்ன மட்டும் பாருன்னு சொல்லிட்டு நான் ரீவைண்ட் பண்ணி என்ன மட்டும் காமிப்பேன். அப்போ இல் கிவ் கமெண்ட்ஸ், இல் லைக் நல்லா இருக்கு, இது நல்லா பண்ணியிருந்தேன், இட் வாஸ் நைஸ். அப்படிலாம் அவன் கலாய்க்கவே மாட்டாரு. கலாய்ப்பான். ஃபர்ஸ்ட் கலாய்க்கிறதா ஸ்டார்ட் பண்ணிட்டு ஐபிளே சீரியஸாக சொல்லு அப்படின்னு சொன்னோன்னே சீரியஸாக சொல்லுவாங்க. ஓகே. உங்கள் வீட்டில் உங்கள் ஒய்ஃப்? இல்லை, ஃபஸ்ட்டு வந்து அவள் ஒர்க் பண்ணுறா. முதல்ல டைமே கிடைக்கிறது ரொம்ப ரேர் தான். அண்டு இனிஷியல் ஸ்டேஜில் பார்த்துட்டு இருந்தா, அண்ட் இப்போ இல்லை. பட் நான் வந்து சில சீன்ஸ் வந்து நான் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருந்தேன்னா அதை பார்க்க சொல்லுவேன் அவளை. ஸோ அந்த மாதிரி தான் அவள் பார்த்தான்னா எனக்கு கலாய்க்க மாட்டா. எனக்கு வந்து எங்கே இம்ப்ரூவ் பண்ணலாம், அது வந்து ஒரு ஆடியன்ஸ் பெர்ஸ்பெக்டிவாக பார்த்துட்டு இந்த இடத்துல வந்து இப்படி பண்ணியிருக்கலாமே அந்த மாதிரி ஒரு கிரிட்டிக்காக இருப்பாள். ஸோ வந்து எனக்கு இதுலன்னு இல்லை, யூடியூப்லேயுமே வந்து அவள் பார்த்துட்டு சொல்லுவாள். ஸோ அது நம்ம என்ன தான் பார்த்தாலும் ஒரு ஜென்ரலாக ஒருத்தவங்க வந்து சொல்கிறாங்கன்னா நல்லா இருக்குன்னு மட்டும்தான் சொல்லுவாங்க. அந்த மாதிரி எங்கெல்லாம் இம்ப்ரூவ் பண்ணலான்னு தெரிஞ்சால் தான் நம்ம ஒரு தேர்ட் ஐ பெர்ஸ்பெக்டிவ்லேருந்து நமக்கு ஒரு புரிதல் வரும். ஸோ அந்த மாதிரி எனக்கு அப்படி. இப்போது கமெண்ட்ஸில் வந்து ஒரு 1000 கமெண்ட்ஸ் வரும். பட் ஒரு கமெண்ட் வந்து ஒரு க்ளோஸ் டு ஹார்ட் வந்து ரொம்ப டச் பண்ணுற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி உங்களுக்கு கமெண்ட் வந்தது? எனக்கு அப்படி எதுவுமே வந்தது இல்லை. பரவாயில்ல, உண்மையை சொல்றீங்க. ஆர்டிஃபிஷியலா யோசிச்சு என்னைய பார்த்து வேற வந்திருக்கு. ஆக்சுவலி இந்த ப்ராஜெக்ட்க்கு பெருசா வரல, பட் வந்திருக்கு. உங்களுக்கு சொல்லியிருக்காங்க நல்லா பெர்ஃபார்ம் பண்றீங்க, நல்லா இருக்கு, ஐ எக்ஸ்பிரஷன்ஸ் நல்லா இருக்கு, அந்த மாதிரிலாம் சொல்லியிருக்காங்க. உங்களுக்கு? எனக்கு வந்து ஆக்சுவலாக வந்திருக்கு, பட் ஒன்றுன்னு பர்டிகுலர் அல்ல, பட் ஒரு ஜென்ரலாக சொல்லுவாங்க. இதுலன்னு இல்லை, யூடியூப் டைம்லேருந்தே வந்து அப்ரிஷியேட் பண்ணியிருக்காங்க. சில பேர்லாம் வந்து நல்லா நோட் பண்ணி சொல்லுவாங்க, இந்த சீன்லேயே ஒரு நல்லா பண்ணியிருந்தாரு அப்படிங்கிறப்போ நமக்கு அதுதான் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம். நம்ம வந்து ஆடியன்ஸ்க்காக பண்ணுறோம், அது அவங்களுக்கு ரீச் ஆகுதா, அவங்க பிடிக்குதா நம்மளுக்கு தெரியாது. இந்த மாதிரி கமெண்ட்ஸ் பார்த்து இது பண்ணுறப்ப தான் ஓகே நம்ம கரெக்டாக நம்ம பண்ணது அங்கே டெலிவரி ஆகிருக்கு, ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன். ஸோ எனக்கு வந்து பர்டிகுலராக அந்த கமெண்ட்ஸ் ஞாபகம் இல்லை, பட் மோஸ்ட்லி இந்த கமெண்ட்ஸ் பார்க்குறப்ப எனக்கு அதுதான் சூப்பர். எங்கள் அம்மா தான் ஆக்சுவலி மெயினாக கமெண்ட் பண்ணுறது. ஷீ இஸ் மை பிக்கெஸ்ட் ஆடியன்ஸ். அவங்க நல்லா இல்லைனாலும் நல்லா இல்லைன்னுவாங்க, நல்லா இருக்குனாங்களா இதில் கமெண்ட் பண்ண மாட்டாங்க, கால் பண்ணி கமெண்ட் பண்ணுவாங்க, லைக் இது மாதிரி பண்ணியிருக்கலாம் அப்படின்னு. ஓகே. இப்போ வந்து ஃபைனலாக வந்து இப்போ வந்து சீரியல் வந்து அன்ஃபார்ச்சுனேட்லி முடிய போகுது. அப்படிங்கும்போது நெக்ஸ்ட் பிளான் என்ன உங்களுக்கு? நெக்ஸ்ட் பிளான் என்ன வந்து ஆப்வியஸாக என் பிளான் வந்து சினிமா தான். அதுக்கு என்ன பண்ணணுமோ அதுக்கு என்னோட இந்த சீரியலில் வந்து எனக்கு எங்கெல்லாம் நான் லேக் ஆகிறேன்னு எனக்கு ஒரு புரிதல் வந்துருச்சு. அடுத்து வந்து அதை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு நான் கிளாஸ் ஜாயின் பண்ணேன். ஆப்பர்ச்சுனிட்டிஸ் நிறையா இருக்குது, நான் என்னை ரெஸ்ட்ரிக்ட் பண்ணிக்க போகிறதில்ல. என்ன பிளாட்ஃபார்மாக வேணா இருக்கட்டும், நான் ஓப்பன் டு இட். ஸோ ஆப்வியஸாக சூப்பராக பேசுனீங்க. உங்கள் பாசிட்டிவ் தான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இன்னும் அடுத்தடுத்த ப்ராஜெக்ட் கமிட் ஆகி இந்த ஃபேஸ் சீக்கிரம் கடந்து போகும்னு உங்களுக்கு நான் விஷ் பண்ணுறேன். கலாட்டா சார்பும் விஷ் பண்ணுறேன். தென் உங்களுக்கு சொல்லுங்கள், நீங்கள் உங்களை பார்த்தா ஒரு 5-6 ப்ராஜெக்ட் கையில் வச்சு இருக்கு. ப்ராஜெக்ட் முடியறதுக்கு முன்னாடி 5 கால் வந்துருச்சு. அப்படிலாம் ஒன்றும் இல்லை, சூஸ் பண்ணணும் அவங்க எந்த ப்ராஜெக்ட் போகலாம் அப்படிலாம் கிடையாது. ஸோ மை திங் இஸ் டோன்ட் ரஷ் இன் டு திங்ஸ். ஒரு நல்ல ப்ராஜெக்ட் வரணும், ஒரு நல்ல கம்பெனியோட வரணும், ஒரு நல்ல ரோல் வரணும்,
தட் இஸ் மை திங். ஐ டோன்ட் வாண்ட் ரஷ். வந்ததெல்லாம் எனக்கு எடுத்துக்க வேணாம். வெயிட் பண்ணி ப்ராப்பராக சூஸ் பண்ணி எடுக்கணும். அதுதான் என்னோட இது வந்து ஒரு இந்த கனா கண்டனடி ப்ராஜெக்ட் வந்து ஒரு நல்ல புஷ். அதாவது நீங்கள் வந்து என்ன ரோல் வேணால் பண்ணலாம். எனக்கு வந்து ஒரு ஹீரோவாக ஒரு லான்ச் கொடுத்துருக்காங்க. இதுக்கப்புறம் நான் முன்னேறிட்டு போகிறது என் கையில் இருக்குது. ஸோ இந்த ஆப்பர்ச்சுனிட்டி நான் தேங்க்ஃபுல்லாக தான் இருக்கேன். சூப்பர். நீங்கள் ஆசைப்பட்டதெல்லாம் கண்டிப்பாக நடக்கும். தேங்க்யூ ஸோ மச். நன்றி. தேங்க்யூ. Nehru Group of Institutions, promoters of PK Das, deemed to be university. Mabel, South India's most celebrated women's wear brand. உங்களின் அனைத்து விதமான தலைமுடி மற்றும் சரும பிரச்சனைகளுக்கு அல்டிமேட் சொல்யூஷன். We Care Hair and Skin Clinic,